ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கான காரணம் இந்த வீடியோலேயே உங்களுக்கே தெரியும், ஏன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த வீடியோ எதுனா, புறாலாம் நம்ம குத்துற போகிறோம். இதுக்கப்புறம் வச்சிருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளால் புது கேஜும் செட் பண்ண முடியல, அதுக்கான சுச்சுவேஷனும் சரியில்லை. அதனால் முழுசாக குத்துற போகிறோம். சரி, அதுக்கு பற்றின வீடியோ தான். சரி, ஏன்னா கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொடுத்துட்டேனா இல்லையான்றத ஒரு வீடியோவாக போட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். இது நாளைக்கு புறா கொடுக்க போகிறோன்னா அதுக்கு முந்தின நாள் எடுக்கிற வீடியோ. சரி, கடைசி நாள் நம்ம வீட்டில் இருக்குன்ட்டு வாட்ஸ்அக்கெல்லாம் போட்டு கொடுக்கலான்ட்டு தான். எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள். ஏன்னா கேஜுள்ளே வச்சுருக்கோம், பறக்கவும் விட்றதில்ல. பாவம் தானே. எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. எனக்குமே பறந்து புறா வளர்க்குறதே அது அழகாக பறந்து போய் வரதை பார்க்கறதுக்கு தான். அது இல்லைன்னும் போது சும்மா கூண்டில் வச்சு வளர்க்குறது நல்லா இருக்காது. நானும் எதனா மாற்றலான்னு தான் பார்த்தேன், ஆனால் மாற்ற முடியல. சரி, கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து இப்போ தெரியும் உங்களுக்கே, மழை புயலுன்னு. எங்கே நல்லா இருக்கும் போதே கொடுத்துட்டா தான் உண்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, புறாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போய் புறாக்கிறா நோய் அப்படியே செத்துடுச்சுன்றதை விட நம்ம கொடுத்துறது நல்லதுன்ட்டு தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறானுங்க ஒற்றைக்கல்லைக்கு. ஒரு கூண்டுக்காக தான் வைக்க முடியும். அதனால் அவனுங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இவனுங்களுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு மாற்றி வைப்பேன். எல்லாருமே கொடுத்துட போகிறேன். யார் 2 பேர் இருக்கிறான்ட்டு லாஸ்ட்டாக வீடியோவில் பாருங்கள் தெரியும். மற்றபடி மீதி எல்லாருமே கொடுத்துட தான் போகிறேன். நான் சரி புது கூண்டு மாதிரி எதனா ரெடி பண்ணி புறாவை கொடுக்காம ஷிஃப்ட் பண்ணிடலாம் டெரஸில் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது இப்போதைக்கு வேலை ஆகாது. ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனை அது இதுன்னு போயினே தான் இருக்குது. அதனால் இப்போ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ டைம் கிடையாது. அதனால் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அட்டைப்பட்டிலாம் ரெடி பண்ணிட்டேன். இது அதுக்கு அடுத்த நாள் வீடியோ. தலைவனுங்கள்லாம் பிடிச்சி போட்டேன் எல்லாரையும் கூண்டில் ஒன்று ஒன்றா. கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் என்கிட்ட இருந்தால் எங்கே செத்து போயிடுவானுங்களோ, கூண்டுலேயே வச்சுருக்கிறோம், மழை பெய்யுது நோய் அடிச்சிடும் அப்படின்ட்டு திறந்து விட முடியும், அடைய மாட்டுறானுங்க. ஏன்னா பூனை பக்கத்துலேயே இருக்குதா, பக்கத்து வீட்டில் பூனை வளர்க்குறாங்க, அது குட்டியும் போட்டு வச்சுருக்குது. அதனால் அது எந்த நேரமும் வெளியில தான் பத்துன்னு இருக்கும். பூனையை பார்த்துட்டா இவனுங்க அடைய மாட்டானுங்க. சரி, அதனால் எல்லோரையும் அட்டைப்பேட்டில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தாச்சு. கடைசி இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோலாம் எடுத்து ஒரு 10-15 நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நான் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல. அது போடணுன்னு ஒரு சுச்சுவேஷனும் தோணலை. ஒரு மாதிரி கடுப்பாகி போச்சு. இப்போதைக்கு இருக்கிறது இந்த 2 தான். அதுக்கு பின்னாடி இருக்கும், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நோயில் இருக்குது. அதனால தான் அதுக்கு நோய் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பயம் வந்துச்சு, எங்கே எல்லாத்துக்கும் நோய் வந்துட போகுது அப்படின்ட்டு நம்ம குவீனும் மச்சக்காரனை மட்டும் நிறுத்தியாச்சு. ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பழைய புறா அதுதான். குவீன்லாம் நம்மக்கிட்ட 7 இயர்ஸாக இருக்குது. மச்சக்காரனும் 7 இயர்ஸ் தான். நம்மக்கிட்டே பிறந்து வாழ்ந்தவனுங்க தான். ஸோ அதை மட்டும் வச்சுக்கலான்ட்டு மீதி எல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, அதான் பூனை பக்கத்துலேயே இருக்கா, அதனால் அடைய மாட்டேங்குது. இப்போ இதுவுமே சரி, இவனுங்க 2 பேர் தான் இருக்கானுங்கன்ட்டு திறந்து விட்டதுக்கு பூனை வந்துடுச்சு. பூனை வந்தானே மேலே பார்த்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பயன்ட்டானுங்க. அப்புறம் நான் ஒற்றைக்கல்ல போட்டு மறுபடியும் இறக்குனேன். அது பூனை பக்கத்துலேயே இருக்கிறதுனால பூனை பிடிக்கலன்றது ரெண்டாவது. பூனையை பார்த்துட்டாலே எவனும் இறங்க மாட்டுறானுங்க, அடைய மாட்டுறானுங்க. அது நமக்கு கஷ்டம் தானே. அதனால தான் கொடுத்துட வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் சரி, எதுக்குன்னு இந்த ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாவில் நான் ஒரு ரீல் போட்டேன். அப்புறம் இப்போ யூடியூப்லேயுமே ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் புறா இருக்கா, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இல்லை கொடுத்துட்டேன்றது தான் ஒரு தெளிவாக சொல்லிடலாம். அதனால தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னே இருக்கேன். சரி, அப்புறமா போட்டுக்கலாம் தான் நினச்சேன். நிறைய பேர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி புறா வேணும்னீங்களா.
நான் கொடுத்துட்டக்கப்புறம் தான் இப்போ தான் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் போடுறேனே. நான் கொடுத்து 10-15 நாள் ஆகுது. இப்போ தான் நான் ரீல்ஸு ஷார்ட்ஸ் போடுறனால சரி இப்போ இருக்குமோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 2-3 புறாவெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு இவனுங்களை மட்டும் திறந்து விட்டேன். வெளியெல்லாம் போகல, பயப்படலாம் இல்லை. இருந்தாலும் பூனை பக்கத்துலேயே வந்துடுச்சு புறாவை திறந்து விட்டோன்னே. அது பூனையை நம்மளால் பிடிச்சி போய் விட முடியாது. ஏன்னா அது குட்டி போட்டிருக்கு. அவங்கெல்லாம் எலி அதிகமாக இருக்குது வீட்டிலன்னு வளர்க்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வேறு வழி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. புறா கேஜ் ப்ரீடிங் மாதிரி கேஜுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஆசையாக அது பறந்து போய் வந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி இவங்க 2 பேரை மட்டும் சும்மா நம்ம என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கணுமோ அன்றைக்கி திறந்து விட்டு சும்மா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திறந்து விட்டோன்னே எங்கேருந்து தான் தெரில பூனை கூண்டு பக்கத்துலேயே நின்றுச்சு. இவனுங்க பார்த்தா மாடியில் இருந்தானுங்க. அப்புறம் பூனையை துரத்தி விட்டு நான் ஒச்சக்கல்லில் போட்டு கீழே இறங்கினேன். அப்போ கூட ஃபீமேல் உள்ளே போயிடுச்சு. நம்ம மச்சக்காரன் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகவே இல்லை. அப்புறம் அவனும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் இல்லை, கூண்டுக்கிட்டே போகல. வருவான், சாப்பிடுவான், கூண்டுக்கு போவான். கேஜை சாத்தலான்னு போகும்போது வெளில வந்துடுவான். இப்படியே அவனும் பழகினே இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக அடைச்சி விட்டேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இவனுங்க 2 பேர் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. 1 வருஷம் ஆச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு. கரெக்டாக 1 வருஷத்தோடையே எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சு. தெரில, பார்ப்போம். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ என்கிட்ட புறாலாம் எதுவுமே இல்லை. இவனுங்க 2 பேர் தான், குவீனு மச்சக்காரன். இதுக்கப்புறம் போட்டால் கூட இவனுங்களை பற்றி ஷார்ட்ஸ் தான் வருமே தவிர லாங் வீடியோ போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த கண்டென்ட்டும் இல்லைல்ல. ஒரு வழியாக ஒரு 2 பேர் உள்ளே போயிட்டானுங்க. இதுதான் அப்டேட்டு. ஒரு லைக்கை போடுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டேன். அதனால் எத்தனை பேருக்கு சஜஸ்ட் ஆகும்னு தெரில. அங்கே நான் என்ன காட்டுறேன்னா பூனை உட்காந்துருக்கு, அதை தான் காட்டினேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.